அம்பாளுடைய மந்திரத்திலே சாரஸ்வதமான பீஜம் 500 பீஜம், காம பீஜம்னு ஒரு பீஜம், மாயா பீஜம்னு ஒரு பீஜம். இதெல்லாம் ஒரு மந்திரம், அந்த ஒரு அக்ஷரத்துக்கும் தனித்தனியா பலங்கள் சொல்லியிருக்காள். தனித்தனியான பலம் இருக்கு. அந்த புவனேஸ்வரி பீஜத்துக்கு முன்னாடி சொல்ற ஒரு சாரஸ்வத பீஜம் இருக்கே, அது அந்த பிந்து ஐ போட்டு அந்தந்த ஒரு சொந்தம் போட்டா ஐன்னு ஆகும். அந்த சொந்தம் இல்லாமலே, இந்த பிந்து இல்லாமலே ஏதோ காட்டுல போற ஒரு மிருகத்தை ஐன்னு விரட்டி அவன் திரும்ப திரும்ப ஐன்னு பல முறை சொல்லிவிட்டான். அம்பாள் தன்னாமாவை ஜபிச்சதா கணக்கு வச்சுன்னு அவனுக்கு க்ஷேமங்களை கொடுத்துட்டாளா. நம்ம பிந்துஹீனமபேத்யுக்தம் வாஞ்சிதம் பிரததாதி வை சத்யம் வ்ரதஸ்யைவ திருஷ்டாந்தோநிருபதத்தமா. சத்யவிரதன் ஒரு புண்ணிய புருஷன் அம்மாதிரி ஜபிச்சு ஒரு அக்ஷரம் தெரியாத பரமமுட்டாளான அக்ஷரோ சத்யவிரதோத்விஜாட்சரம் கோலமுகாதி சமுச்சாரியஸ்வயம் ததா. பன்றி ஐயன்னு கத்திட்டு அதை இவனும் சேர்ந்து சொன்னான். சொன்னத்திலிருந்து அம்பாளுடைய அனுகிரகம் ஏற்பட்டு மகாகவியா ஆயிட்டானவன். சாரஸ்வத பீஜம் சரஸ்வதியினுடைய பீஜம். அது சரஸ்வதி நாட்களை உட்கார முடியா பண்ணி விட்டானாம். கவிராஜந்தம் தயாத்ராபரமேஸ்வரி. கருணக்கடலாம் அம்பாள். அதான் கருணா சமுத்திரம். பகவானுடைய கருணைன்னா தயே. அதான் தேசிகன் சொன்னால் தயாசதகத்திலே ஏதாவது சுவாமினுடைய தேரோடுற வீதியில ஒரு பட்சண கடை வச்சா போதும். ஒரு பட்டாணி கடை, ஒரு மரப்பாச்சி கடை, ஒரு வரகு கடை வச்சிருந்தான். அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்துடுதுன்னா பகவானுடைய தயே சுவாமிகிட்ட போய் சொல்லுவான். நம்ம தேரோடுற வீதியில கடை வச்ச எனக்கு கஷ்டம் வந்திருக்கே, நான் போய் காப்பாற்ற வேண்டாமா. இப்படி யாரு சொல்லுவாள்? பக்கத்தாத்துல இருந்து கஷ்டம் வந்தா கவனிப்பனா ஒரு மனுஷன். கவனிக்கு தங்காத்து மாடியிலேயே ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் வந்தா ஆத்துல தூங்குறா போல படுத்துருப்பான். தெய்வம் தான் நம்ம தேரோடுற வீதியில அவன் சுவாமி வீதியாச்சேன்னு வைக்கல கடை. 30-40 டிக்கெட்டுக்கு நிச்சயம் சாதம் போட்டாகணுமே, இந்த ஊர்ல கடை வச்சா வியாபாரமாகும்னு புருஷகீச விதோ துரித கலுஷிதானாம் துயமானாதயேத்வம் கரண விலயகாலே காந்திஷீகஸ்மிருதீனாம் ஸ்மரயசி பஹுலீலம் மாதவம் சாவதானா. ஸ்மிருதீனாம் ஸ்மரயசி பஹுலீலம் மாதவம் சாவதானா. இது திருப்பதி அச்சே கஷேத்திரமாச்சேன்னு வசிக்கலேவன். என்னமோ நிறைய பிரார்த்தனைக்கு பக்தாள்லாம் வருவாளே, வரகு கடை வச்சா வியாபாரமாகும், சந்திரக்கல் கடை வச்சா வியாபாரமாகும்னு வியாபாரத்துக்காக தேரோடுற வீதியிலே கடை வச்சேன். கஷ்டம் வந்துட்டுன்னா பகவானுடைய இதே சுவாமியை ஆத்து கழிச்சுன்னு போய் காப்பாத்துக்கலாம். அதான் தெய்வத்தினுடைய காருண்யம். ஜீவனுக்கும் தெய்வத்துக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். அதனாலதான் கீத முழுக்க சொல்லிவிட்டு சுவாமி கடைசியில என்ன சொன்னார்? தமேவ சரணங்கச்ச சர்வபாவேன பாரத ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷேர்ஜுன திஷ்டதி. நீ எங்கேயோ போக வேண்டாம், உள்ளேயே இருக்கானவன். நான் என்னமோ கீதை சொன்னேனே பகவானை பத்தி, அவன் எங்க இருக்கான் என்ன அதுன்னு தட வேண்டாம். ஈ எறும்பு ஒன்னுல இருந்து ஈ எறும்புடைய உள்ள கூட இருக்கானவன். அவன் காலை போய் பிடிச்சுக்கோ போரும்ட்டார். நாம் தேடிண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷேர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா. அவனவன் கர்மாக்கு தகுந்தபடி அங்கங்க பறக்கும்படியா பண்றான். சஹசிரம் சஹசிரான பட்சான் சம்பத்திய சம்பத்தினா சம்ஸ்கிருதி இல்லை.
10 லட்சம் ரக்கையை கட்டிக்கிண்டு, 1000க்கு 10 லட்சம் ரக்கையை கட்டிக்கிண்டு நீ அமெரிக்காவுக்கு போ, ரஷ்யா போ, இங்கெல்லாம் உண்டா சுகம்னு காட்டாள். அபிச்சேத்யான் மனோஜவா, மனோவேகமாத்தான் போ, அங்கெல்லாம் இல்லை சுகம். பின் அங்கேன்னாள் மத்தியமே மத்தியா ஆகச்சே. ஒரு சரீர மத்தியத்துல இருக்கிற ஹிருதய குஹரம் இருக்கு, அதனுடைய மத்தியில பகவான் இருக்கா, அங்கதான் சுகம் இருக்காள். அந்த சுகத்தை அனுபவிச்சுதான் திருவேடா இருக்காள். மத்தியமே மத்திய ஆகச்சே அபிச்சேத்யான் மனோஜவா. ஆச்சாரியெல்லாம் பாஷ்யம் பண்ணியிருக்காள் சம்ஸ்கிருதத்தில். பாரதத்துல சஹசிரம் சஹசிராணாம் பட்சான் சந்தத்திய சம்பதே மத்தியமே மத்திய ஆகச்சேத் தஸ்யா சிகாயா மத்தியே பரமாத்மா வியவஸ்திதா சப்ரம்ம சசிவ சஹரிஷேந்திர சோட்சரா. பரமஸ்வராட்டுன்னு வேதம் சொல்லியிருக்கு பாருங்க. இந்த ஹிருதய குஹேனகான் பரமாத்மா இந்த நடுமத்தியில்தான் இருக்கார் சஹராகாசத்திலே. அவனை காலை போய் பிடிச்சு போது விட்டாள் கீதையிலே. கீதை முழுக்க சொல்லிவிட்டு சுவாமி கபிலோபதேசம் பண்ணினாள். கபிலர் உபதேசம் பண்ணாள் அம்மாக்கு. அம்மா கடைசியில நான் செய்ய வேண்டியது என்ன சொல்லுன்னாள், தஸ்மாத்வம் சர்வபாவேன பஜஸ்வ பரமேஷ்டினம். அம்மா பகவான பஜி, சர்வபாவத்தாலையும் பஜி. சதறி கிடக்கு மனோவிருத்தி. மனோவிருத்தி உத்தியோகத்திலையும் வியாபாரத்திலையும் பத்னி புத்திர சரீரம் வைத்தியம் பணம் காசு விவகாரம் பேப்பர் அப்படி சதறி கிடக்கு மனோவிருத்தி. அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தையும் சுவாமிகிட்ட கொண்டு வைங்கிறாள். தஸ்மாத்வம் சர்வபாவேன பஜஸ்வ பரமேஷ்டினம். அம்மா கண்ணு கண்ணீருமா காட்டாள் சுவாமிய. என்ன பகவான பஜிங்கிறிய, நான் ஸ்திரீயாச்சே, எனக்கு என்ன தெரியும், நான் எப்படி பஜிப்பேன், பஜன பிரகாரம் தெரியலையேன்னாள். ஒண்ணு தெரியவாண்ணா அம்மா, மகான்களிடத்துல போய் கல்யாண குணங்கணங்களை கேளு, சுவாமியுடைய சரணத்தை வர்ணிப்பாள், குடிச்சுக்கோ காலேன்னுட்டாள். தத்குணாஸ்ரயா பக்த்யா பஜனீய பதாம்புஜம். பகவானுடைய கல்யாண குணங்கணங்களை சொல்லுவாள். ஒரு சிசுவான தோனை ரட்சிச்சான், பசுவான கஜேந்திரன் ரட்சிச்சான், ஒரு வேட ஜாத்தியான சபரிக்கு வைகுண்டத்தை கொள்ள விட்டான், ஒரு ஜட்டாயுக்கு வைகுண்டத்தை எழுதி வச்சான், தீனனான சுக்ரீவனுக்கு ராஜ்யம், அநாதனான விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் சொல்லுவாள். அப்படி சொல்ற போது பகவானை தவிர கதி இல்லைன்னு தோணி போயிடும். தத்குணாஸ்ரயா பக்த்யா பஜனீய பதாம்புஜம். வாசுதேவே பரவதி பக்தி யோக பிரயோஜிதா ஜனயத்யாசு வைராக்யம் ஞானம் யத் பிரம்ம தர்சனம். பகவானிடத்துல பக்தி ஏற ஏற அம்மா என்ன அடையாளம் தெரியுமா, சிறங்கு ஆறார பிளாஸ்திரி தானா விடுறா போல விஷயாசம் விட்டு போயிடுமா. பகவானிடத்துல பக்தி ஏறுறதுக்கு என்ன அடையாளம்னா விஷயாச குறையும். சிறங்கு ஆறுறதுக்கு என்ன அடையாளம், ஆபரேஷன் பண்ண புண்ணு ஆறுறதுக்கு பிளாஸ்திரி விட்டு போறது. அது மாதிரி விஷயாச தொலைஞ்சு போயிடும். இவன் ஆசை வச்சதுக்காக ஏறுமா இறங்குமா, இவன் கொல்லையில வச்சிருக்கிற மாஞ்செடிய ராத்திரி எல்லாம் தூங்காம நினைச்சுன்றதுக்காக அது கூட காய்ச்சி விடுமா, அது காய்க்காது, தானா காய்க்கும். சோத்தியமானானி யதா புஷ்பாணிச்ச பலானிச்ச ஏவம் பூர்வகிருதம் கர்ம கர்த்தாரம் அனுபட்சத்தின்னாரு பீஷ்மர். நீ போய் டார்ச் லைட்டா வச்சு அடிக்கிறேன் தென்னை மரத்துல, நீ காய்க்கணும்னு ராத்திரியில மாஞ்செடியை போய் பூக்கணும்னு நான் சொல்றேன். அது எப்படி தானா நீ மிந்தி விட்ட ஜலத்துக்காகவும் நீ கட்டின வேலிக்காகவும் அது கிளம்பி காய்ச்சிடணும். அது மாதிரி நீ செய்ய வேண்டிய பகவத் ஆராதனத்தை செஞ்சு விட்டேன்னா உன் பத்னி புத்திரால் வீடு வாசல் உத்தியோகம் எல்லாத்தையும் அது காக்கும். அது நீ செய்ய வேண்டியது பகவத் ஆராதனம். அதை மறந்து விட்டு நீ என்னெல்லாமோ பண்றையோ அதெல்லாம் தான் அசட்டணும். அதுதான் நீ செய்ய வேண்டுமாக்கம்னு சொன்னாள். அதுதான் கீதையிலையும் சொன்னாள். கபிலரோ அம்மாவுக்கு உபதேசம் பண்ணினாள். நாமும் புரிஞ்சுக்க வேண்டியது அதுதான். பகவானை பத்தி வருமன சதா யதஹர்நிஷம் அனுச்சிஞ்சம் பகவத் சரணம் நாளே ஆச்சாரியா. ரொம்ப அப்பகலா பகவானுடைய சரணத்தை தான் போய் பிடிச்சுக்கணும். அது பகவத் குணம் காட்டாதான் வரும் விட்டாள் அம்மாவை பார்த்து. தத்குணாஸ்ரயா பக்த்யா பஜனீய பதாம்புஜம் வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதா ஜனயத்யாசு வைராக்யம் ஞானம் யத் பிரம்ம தர்சனம். விஷயாச போயிடும், ஞானம் ஏற்படும். ஞானம்னா என்ன, விஷய ஞானமா, வைஷயிகமான ஞானம் இல்லை, பிரம்ம தரிசனமான ஞானம் தான்.
பரபிரம்மம் உள்ள தெரிய ஆரம்பிச்சுடும். அப்புறம் உனக்கு என்ன வேணும்? ஆப்த காமன் எல்லாம் அடைய வேண்டியது அடைஞ்சாச்சுன்னு விட்டாள். அப்படி பகவான போய் பிடிச்சுக்க வேண்டியதுதான் அவசியமான விஷயம். அதுதான் நமக்கு மனசுக்கு புரியல. அதை புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த திருடச்சித்தம் வர்றதுக்காக தான் புராண சிரவணம், சாது சங்கம், சதாச்சாரம் எல்லாம் அதுக்காகத்தான். அது தவிர வேற ஏதாலையும் அது போய் முடியவே முடியாது. சாதுக்களை போய் அண்டினா அது மாதிரி பண்ணிவிடுவாள். இந்த மந்திரத்தை சரியா ஜபிச்சாமே, ஏதோ ஒரு பிரகாரமா ஜபிச்சு பிந்துஹீனமா ஜபிச்சு கூட க்ஷேமத்தை அடைஞ்சுட்டார். அதான் தெய்வத்தினுடைய கருணை. ஐகாரோச்சாரணாத்ரவி துஷ்டா பகவதி சதா சகார கவிராஜந்தம் தயாத்ரா பரமேஸ்வரி. மகாகவியா பண்ணிவிட்டாளாம். வாக்கிலிருந்து வர சொற்கள்லாம் காளிதாசாதிகளுடைய வாக்கிலிருந்து வர சொல் போல பண்ணிவிட்டாளாம். பரமேஸ்வரி சத்யவ்ரதாநாம பிராமணோத்யசத்தமா கஸ்மின் தேசே சமுத்பன்னா ஆறு எந்த ஊர்ல பிறந்தவன் இந்த பிராமணன் பத்தி சொன்னேன்னு ஜனமேஜர் கேட்கிறார் வியாசரை பார்த்து.